அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல். தொடர் 2899, 41வது சூறாவில் 37வது வசனம். வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு வஷம்சு வல் கமர் லா தஸ்ஜுது லிஷம்சி வலாலில் கமரி வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலக்கஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இந்த 37வது வசனத்தின் பொருள், இரவும் பகலும், சூரியனும் சந்திரனும் அவனுடைய சான்றுகளில் அடங்கும். அதாவது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் அடங்கும். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வையே வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள், அதை நீங்கள் வணங்காதீர்கள். இந்த சூரியனை சந்திரனை, ஒட்டுமொத்த இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு சஜிதா செய்யக்கூடாது. நம்முடைய பெற்றோர்களுக்கோ நமக்கு குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கோ அல்லது நமக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர்களுக்கோ நம்ம சஜிதா செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் சஹாபாக்கள் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். நம்மளை மாதிரி வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கக்கூடியவங்கள சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களில் வெளி இடங்களில் போய் வேலை பார்த்தவங்க அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு அந்த மக்களெல்லாம் கால்களில் விழுந்து வணங்கியிருக்கிறார்கள். இதை பார்த்துட்டு நாயகத்திடத்திலையும் நாங்கள் இப்படிலாம் பார்த்தோம், அவ்வளோகான அவங்க தலைவருக்கு அவங்க மரியாதை கொடுக்காங்க, நாங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும், அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சஜிதாங்கிறது ருக்குங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யக்கூடியது. இதை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அல்லது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிற மற்ற படைப்புக்கு, அது சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ அல்லது மற்றவைகளுக்கோ இந்த மாதிரி சஜிதாவை செய்யக்கூடாது அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க. இரவை அதன் இருளோடும் பகலை அதன் வெளிச்சத்தோடும் அல்லாஹ் படைத்தான். அவை இரண்டும் இடைவெளியின்றி அடுத்தடுத்து வருது. அது மாதிரி சூரியனையும் அதன் ஒளியையும் அதன் பிரகாசத்தையும் அல்லாஹ் படைத்தான். சந்திரனையும் அதன் வெளிச்சத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். சந்திரனுக்கு அதன் ஓடுபாதையில் பல நிலைகளை அவன் வகுத்தான். அதன் நீள்வட்ட பாதையில் நிகழும் அதனுடைய இயக்கத்தில் மாற்றங்களை அவன் உருவாக்குகிறான். இது மாதிரி சூரியன் என்னும் நிலவின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களால் இரவு பகலின் கால அளவுகளும் மாதங்கள் மற்றும் ஆண்டுகளின் கணக்குகளும் அறியப்படுகிறது. வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றுக்கான நேரங்களும் இதன் மூலமாகத்தான் நமக்கு தெரியுது. இந்த சூரியனும் சந்திரனும் மேல் உலகிலும் கீழ் உலகிலும் காணப்படும் கிரகங்களிலேயே மிக எளிதானவையாக இருப்பதால் அந்த இரண்டையும் குறிப்பிட்டு அவை இரண்டும் தன் படைப்புகள்தான், தன் அடிமைகளில் இரண்டு அடிமைகள்தான், தன் ஆழ்மைக்கு கட்டுப்பாட்டிருக்கும் கீழே தான் அவை இருக்கு அப்படின்னு அல்லாஹ் நமக்கு உணர்த்துதான். அதை போய் நீ வணங்குறிய, அதை படைத்த என்னெல்லாம் நீ வணங்கணும். நீங்கள் உண்மையில் அவனை வழிபடக்கூடியவர்களாக இருப்பின் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள், அதை வணங்காதீர்கள். அதை படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள். எதையும் அல்லாஹ்விற்கு இணையாக்காதீர்கள். அல்லாஹ் அல்லாத பிற பொருட்களை வழிபட்டு கொண்டே அவனையும் நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும். அவன் தனக்கு இணை கற்பிப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு வெகுமதிகளை கொடுத்தான். அவங்க கேட்ட பிரார்த்தனைகள் அத்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், ஒன்றை கூட விடலை. மக்கா பள்ளிவாசலை ஏற்றுக்கோன்னு கேட்டான், அல்லாஹ் அதை அங்கீகரித்தான். இங்கே வரக்கூடியவங்களுக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்டான். உலக மக்களெல்லாம் இங்கே வர வைக்கணும்னு கேட்டாங்க.
இங்கே நிறைய உணவுகளை கொடு, ரிசுக்குகளை கொடு, என் சந்ததிகளில் நபிமார்களை கொடு, நல்லோர்களை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான். ஆனால் அவருடைய தந்தையை மன்னிச்சிருன்னு அல்லாட்ட கேட்டாங்க. அல்லாஹ், என் தந்தை ஆசர் இருக்காரே, அவர் சிலைகளை வணங்கக்கூடியவராக இருந்தார், அவரை மன்னிச்சிருன்னு கேட்கும்போது அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். ஏன் தெரியுமா? நீ என்னெல்லாம் செஞ்சாலும் நான் மன்னிச்சிருவேன். நான் உன்னை படைத்திருக்கும் போது, ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் படைத்திருக்கும் போது, இவர் ஒரு உருவத்தை செஞ்சு இதுதான் கடவுள்னு சொல்லி இவர் வணங்கினது மட்டுமல்ல, நிறைய பேரை வணங்க வச்சிட்டார். அதனால் இவரை நான் மன்னிக்க மாட்டேன்னு இப்ராஹிம் நபியின் இந்த வேண்டுதலை அல்லாஹ் மறுத்துட்டான் அப்படின்னு குர்ஆனுடைய வேறு வசனங்களில் நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம்தான் அவன் படைத்திருக்கும் போது அவனை வணங்காமல் மற்றதை வணங்குறது. கவனமாக இருந்துக்கிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.